மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை. தலைப்பு: நிழல்களை ஒளியாக மாற்றுதல். ராமனின் நேர்மறை பயணம். முன்னொரு காலத்தில் முகல் நாட்டில் இராமன் என்றொரு மனிதன் வாழ்ந்து வந்தான். நிரந்தரமான எதிர்மறைக்கு பெயர் பெற்ற ராமர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எதிர்மறையான பக்கத்தைக் கண்டறியும் தனித்துவமான திறனைக் கொண்டிருந்தார். அவரிடமிருந்து குறைகளும் விமர்சனங்களும் தீராத நீரோடை போல பொங்கி வழிந்தன. ஒரு நாள் தனது சொந்த எதிர்மறையால் சோர்வடைந்த ராமர் வாழ்க்கையின் எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அறியப்பட்ட ஞான முனிவரான புத்தரின் ஆலோசனையைப் பெற முடிவு செய்தார். கனத்த இதயத்துடன் ராமர் புத்தரை அணுகி தனது கஷ்டங்களைக் கொட்டினார். ஓ புத்திசாலியே, நான் எதிர்மறையான எண்ணங்களால் மூழ்கியிருக்கிறேன். அவற்றின் பிடியிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. என் மனதைத் துன்புறுத்தும் இந்த நிழல்களை எப்படி அமைதிப்படுத்துவது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ராமர் கெஞ்சினார். புத்தர் அமைதியான புன்னகையுடன் கவனத்துடன் கேட்டார். அவர் பதிலளித்தார்: ராமா, எதிர்மறை எண்ணங்கள் சூரியனை மறைக்கும் கருமேகங்களைப் போன்றது. அவை வாழ்க்கையின் அழகு மற்றும் மகிழ்ச்சியைக் காணாது. இருப்பினும் சூரியனை வெளிப்படுத்த மேகங்கள் கடந்து செல்வது போல் எதிர்மறை எண்ணங்களும் கடந்து நேர்மறையான அம்சங்களை வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையின் திறவுகோல் எப்படி விட்டுவிட்டு நேர்மறையை தழுவுவது என்பதைக் கற்றுக்கொள்வது. ஆர்வத்துடன் ஆனால் நிச்சயமற்ற நிலையில் ராமர்: இதை நான் எப்படி அடைவது? எண்ணற்ற முறை முயற்சி செய்தும் வெற்றி பெறவில்லை என்று கேட்டார். புத்தர் எப்போதும் பொறுமையாக விளக்கினார்: ராமா, எதிர்மறை எண்ணங்களை எதிர்த்துப் போராடுவது அல்லது எதிர்ப்பது அல்ல, மாறாக அவற்றை கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். அவை எழும்போது அவற்றை ஒப்புக்கொள்ளுங்கள், ஆனால் வாழ வேண்டாம். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு உதவுகின்றனவா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு சிறந்த நபர். பதில் இல்லை என்றால் அவர்களை விடுங்கள். நேர்மறையான எண்ணங்களுடன் அவர்களை மாற்றவும். இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ராமர் மேலும் வழிகாட்டுதலை நாடினார். புத்தர் அவருக்கு ஒரு பணியை வைத்தார். காட்டிற்குச் சென்று பழங்கள் நிறைந்த மரத்தைக் கண்டுபிடித்து அதன் கீழே உட்கார்ந்து 7 நாட்கள் அவரது எண்ணங்களை கவனிக்கவும். எதிர்மறையான எண்ணம் எழுந்தபோது அவர் ஒரு பழத்தைப் பறித்து அதைச் சாப்பிட்டு அது தரும் இனிப்பு மற்றும் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். புத்தரின் அறிவுறுத்தலைப் பின்பற்றி ராமர் காட்டிற்குச் சென்றார். பழங்கள் நிறைந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தபோது எதிர்மறை எண்ணங்களை விடுவிப்பதற்கான சவாலுடன் அவர் போராடினார். இருப்பினும் பறித்த பழங்கள் மற்றும் அதன் நுகர்வு ஒவ்வொன்றிலும் அனுபவத்தின் இனிமை மற்றும் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்துவதில் அவர் ஆறுதல் கண்டார். நாட்கள் கடந்தன. ராமனின் போராட்டம் குறைந்தது. 7வது நாளில் அவர் புத்தரிடம் திரும்பினார். அவர் கண்களில் நன்றியுணர்வு மின்னியது. அவர் எதிர்மறையை விடுவிக்கவும் நேர்மறையை தழுவவும் கற்றுக்கொண்டார். புத்தர் தெரிந்த புன்னகையுடன் கூறினார்: ராமா, நீங்கள் ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்றுக்கொண்டீர்கள். மேகங்கள் கடந்து செல்லும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடலாம். வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்வீர்கள். ராமர் இப்போது மாற்றப்பட்டு முகல் ராஜ்யத்தில் நேர்மறையின் உருவகமாக ஆனார். அவரது கதை மற்றவர்களை அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை வெல்லத் தூண்டியது. பொறுமை, பயிற்சி மற்றும் புத்தரின் வழிகாட்டுதலின் மூலம் ராமர் தனது உள்நிழல்களை வென்றார். எதிர்மறை எண்ணங்களை வெல்வது சவாலானது, ஆனால் நினைவாற்றல், நன்றியுணர்வு மற்றும் சரியான மனநிலையுடன் மாற்றம் சாத்தியமாகும் என்பதை ராமரின் கதை நமக்கு கற்பிக்கிறது. புத்தர் புத்திசாலித்தனமாக கூறியது போல், மனமே அனைத்தும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நேர்மறை, நன்றியுணர்வு மற்றும் நினைவாற்றல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவோம். எதிர்மறை, விமர்சனம் மற்றும் தீர்ப்பை விடுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நாமும் சுயகண்டுபிடிப்பு மற்றும் ஞானப் பயணத்தைத் தொடங்கலாம். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.